வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சென்னை புத்தக கண்காட்சி நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமயத்தில் புத்தக வாசிப்பு தொடர்பான சில விஷயங்களை நாம் இந்த நிகழ்ச்சியில் இப்பொழுது பேசி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் பார்க்கிற போது இளைஞர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு முதன்மையான கேள்வி எங்கிருந்து தொடங்குவது என்பது, அதாவது புத்தக வாசிப்பை எங்கிருந்து தொடங்குவது. இந்த கேள்வி பலருக்கும் இருக்கிறது. இப்போது எனக்கெல்லாம் இளமை காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையே இருந்ததில்லை. ஏனென்றால் நாங்கள் எல்லாம் பள்ளி குழந்தைகளாக இருக்கிற போதே எங்கள் வீட்டில் படிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தினார்கள். நாங்கள் எங்கள் வீட்டில் செய்தித்தாள் வாங்குவோம், அதே போல் வார இதழ்கள், மாத இதழ்கள் வாங்குவோம். அப்புறம் காமிக்ஸ் போன்றவற்றையெல்லாம் என்னுடைய தந்தையார் எங்களுக்கு வாங்கி கொடுத்தது நன்றாக நினைவில் இருக்கிறது. அந்தந்த வயதுக்குரிய அந்த புத்தகங்களை வாங்கி கொடுக்கக்கூடிய பழக்கம் எங்கள் வீட்டில் இருந்தது. அப்படித்தான் நாங்கள் வாசிக்க கற்றுக்கொண்டோம். ஆனால் இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் எத்தனை வீடுகளில் செய்தித்தாள்கள் வாங்குகிறார்கள் என்பதே ஒரு கேள்விக்குறி. செய்தித்தாள்கள் வாங்குவதில்லை, பத்திரிகைகள் வாங்குவதில்லை, எல்லாமே இணையத்தில் கிடைக்கிறது என்று நம்புகிறார்கள். இணையத்தில் கிடைப்பது என்பது மேலோட்டமாக நுனிப்புள் மேய்வது அல்லது நம்மளுடைய அட்டென்ஷன் ஸ்பேன். நம்ம இணையத்தை பற்றிய எல்லா ஆய்வுகளிலும் சொல்கிறார்கள், நம்மால் ஒரு அரை நிமிடம் ஒரு நிமிடத்திற்கு மேல் எதிலுமே கவனம் செலுத்தவில்லை. ஒரு மணி நேரத்தில் ஒரு 20-25 ரீல்ஸ், வீடியோக்கள் அல்லது வேறு பல பதிவுகளை பார்த்து விடுகிறோம். அப்படி இருக்கிற போது எதன் மீதும் ஆழமாக மனம் செல்வதில்லை என்றெல்லாம் பலரும் தங்களுடைய ஆய்வுகளில் குறிப்பிடுகிறார்கள். அது உண்மையும் கூட. நம்முடைய அனுபவமும் அப்படித்தான் காட்டுகிறது. நாமுமே அப்படித்தான் இருக்கிறோம். ஆனால் ஒரு செய்தித்தாளோ பத்திரிகையோ புத்தகமோ நம்மிடம் அதிகப்படியான கவனத்தை கோருகிறது, நம்முடைய சிந்தனையை ஒருமுகப்படுத்துகிறது, முக்கியமாக மொழி சார்ந்து நம்முடைய மனதை அது வளப்படுத்துகிறது, செம்மைப்படுத்துகிறது. அதனால் தான் புத்தக வாசிப்பை நாம் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறோம். ஆனால் பாடப்புத்தகங்களை தவிர வேறு எதையுமே இன்றைக்கு இளைஞர்கள், குழந்தைகள் அவை படிப்பதில்லை, படிப்பதற்கான சூழலே ஏற்படுவதில்லை என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். மற்ற நேரங்களில் எல்லாம் ஒன்று ஏதாவது வீடியோ கேம்ஸ் விளையாடுகிறார்கள் அல்லது காணொலிகளை பார்க்கிறார்கள். புத்தகங்களே இல்லாத வீடுகளை பெரும்பாலும் நாம் பார்க்கிறோம். அதாவது அங்கே ஒரு புத்தக அலமாரி கூட இருக்காது, செய்தித்தாள்கள் கூட வாங்க மாட்டார்கள். இதெல்லாம் காலப்போக்கில் ஒரு மிகப்பெரிய இழப்பை இளைஞர்களுக்கு ஏற்படுத்துகின்றன. பள்ளிகளும் கூட தொடர்ந்து வாசிப்பை முதன்மைப்படுத்துகிற விஷயங்கள் சில கல்லூரிகளில் அதற்கான முயற்சிகள் இருந்தாலும் கூட பல கல்லூரிகளில் அந்த மதிப்பெண்கள் மற்றும் பல்வேறு விதமான போட்டிகள் இந்த மனநிலையைத்தான் அவர்கள் உருவாக்குகிறார்களே ஒழிய வாசிப்பிற்கான சூழ்நிலையை ஏற்படுத்துவதில்லை. இந்த சூழ்நிலையில்தான் இளைஞர்களுக்கு எதை படிப்பது என்கிற ஒரு குழப்பம் ஏற்படுகிறது. ஒரு புத்தக கண்காட்சிக்கு இளைஞர்கள் வருகிற போது ஏராளமான நூல்கள் அங்கு குவிந்து கிடக்கின்றன. அப்படி குவிந்து இருக்கக்கூடிய நூல்களில் நமக்கான நூல் என்பதை ஒரு இளைஞர் எப்படி கண்டுபிடிப்பது? இங்கே நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை இருக்கிறது. அதற்கு நாம் பல வழிகள் இருக்கின்றன. முதன்மையாக நான் கருதுவது என்பது ஒரு இளைஞர் தனக்கு எதன் மீது ஆர்வம் இருக்கிறது என்பதை கண்டறிய வேண்டும். ஏதாவது ஒரு குறைந்தபட்ச ஆர்வம், உதாரணமாக ஒருவருக்கு விளையாட்டுத்துறையில் ஆர்வம் இருக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். அவர் முதலில் விளையாட்டுத்துறை சார்ந்த நூல்களை அல்லது அது சார்ந்த விஷயங்களை படிக்கலாம். ஒருவருக்கு இசையில் ஆர்வம் இருக்கிறது என்றால் இசைத்துறை சார்ந்து எழுதப்பட்ட கட்டுரை நூல்கள், நாவல்கள், சிறுகதைகள் நிறைய இருக்கின்றன. அதாவது அந்த இசை பின்புலத்தில் அடிப்படையாக கொண்ட நாவல்கள் இருக்கின்றன. சிலருக்கு கிராமிய பண்பாட்டின் மீது ஆர்வம் இருக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் அந்த கிராமிய பண்பாடு சார்ந்து எழுதப்பட்ட கதைகள், கவிதைகள் இவற்றை படிக்க தொடங்கலாம். சிலருக்கு துப்பறியும் கதைகளில் ஆர்வம் இருக்கலாம். துப்பறியும் கதைகளில் எது சிறந்த கதைகள் என்பதை தேர்ந்தெடுத்து படிக்கலாம். சிலருக்கு குடும்ப நாவல்களில் ஆர்வம் இருக்கலாம். சிலருக்கு கவிதைகளில் ஆர்வம் இருக்கலாம். ஆனால் இந்த சிறந்த என்பதை எப்படி நாம் கண்டறிவது? இது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை. ஏனென்றால் எது சிறந்தது என்பதை நாம் எப்படி தீர்மானிப்பது? நாளை தினம் நாம் இதை பற்றி உரையாடலாம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஜனவரி 17 அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். ஜனவரி 17ஆம் நாளில் பிறந்த ஒரு மனிதன் உலகத்தில் மிக வியப்பாக பார்க்கக்கூடிய மனிதனாக இருந்திருக்கிறான் என்பது ஒரு செய்தி. இந்த ஜனவரி அல்ல, 1706 ஆண்டு, 18வது நூற்றாண்டின் தொடக்கத்தில் பிறந்து 18ஆம் நூற்றாண்டின் இறுதியில் இறந்து போன அமெரிக்காவை சார்ந்த பெஞ்சமின் பிராங்க்லின் பாஸ்டன் என்கிற நகரிலே பிறந்தவர். அந்த பெஞ்சமின் பிராங்க்லினை பொதுவாக எழுத்தாளர் என்று சிலர் சொல்லுவார்கள், இல்லை அரசியலாளர் என்று கூறுவார்கள். அவர் ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பாளர் என்பார்கள். இவற்றுள் எது சரி? எல்லாம் சரி.
இது பெரிய குறிப்பிடத்தக்க ஒன்று என்று கூற வேண்டும். ஒரு மனிதன் பல்வேறு துறைகளில் ஆளுமை உடையவனாக இருப்பது என்பது அரிது. அமெரிக்க சாசனத்தை உருவாக்கியவர்களில் அந்த விடுதலை பேரறிக்கை என்று சொல்லுகிற, நாம் டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள், அந்த விடுதலை பேரறிக்கையை உருவாக்கியவர்களிலும் பிராங்க்லின் ஒருவர். மின்னியல் துறையில் பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து தந்தவர்களிலும் பிராங்க்லின் ஒருவர். நிறைய நாவல்களெல்லாம் எழுதியிருக்கிற எழுத்தாளர் வரிசையிலேயும் அவருக்கு இடம் உண்டு. இப்படிப்பட்ட ஒருவர் 18ஆம் நூற்றாண்டில் அமெரிக்காவில் வாழ்ந்தார். நாம் அறிவோம், 18ஆம் நூற்றாண்டிலே தான் அமெரிக்கா குடியரசு நாடாயிற்று, 1776. அந்த காலகட்டங்களில் அந்த அமெரிக்க நாட்டுக்கான விடுதலை அறிக்கையை எழுதியவர்களில் அவர் ஒருவர். அவரை வெறும் அமெரிக்கா மட்டுமல்ல, உலகமே கொண்டாட வேண்டும். ஏனென்றால் அவர் கண்டுபிடித்து தந்திருக்கின்ற அந்த அறிவியல் கண்டுபிடிப்புகள் அத்தகையவை. நாம் மிக எளிமையாக சொல்ல வேண்டுமென்றால், மின்னலை பார்த்து அஞ்சிய மக்கள்தான் உலகம் முழுவதும். எல்லாரும் அது என்ன என்று தெரியவில்லை. இடியும் மின்னலும் பார்த்து அஞ்சியவர்கள். இன்றைக்கும் இடி சத்தம் கேட்டால் பயப்படுகிற பிள்ளைகள் உண்டு. பெரியவர்களிலேயே கூட பலர் இடிச்சத்தம் என்றால் அச்சப்படுவார்கள். ஆனால் அந்த இடியையும் மின்னலையும் ஆராய்ச்சி செய்து இந்த மின்னலிலிருந்து மின்சாரம் எடுக்கலாம் என்று கண்டுபிடித்தவர் பெஞ்சமின் பிராங்க்லின் தான். அதைவிட நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டிய செயல் என்ன என்றால், அப்போதெல்லாம் இடி விழுந்தால் கட்டிடங்கள் தகர்ந்து போகும், யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. இப்போது எல்லா மாடிகளிலும் இடி தாங்கி இருக்கிறதா? பெரிய பெரிய கட்டிடங்களிலெல்லாம் ஒரு இடிதாங்கி இருக்கிறதா? அந்த இடிதாங்கியை பார்க்கிற போதெல்லாம் பெஞ்சமின் பிராங்க்லின் நினைவு வந்தால்தான் இந்த உலகில் இருக்கிற அத்தனை பேரும் நன்றி உடையவர்கள். அந்த இடிதாங்கியை கண்டுபிடித்தவரே பெஞ்சமின் பிராங்க்லின் தான். அவருடைய கண்டுபிடிப்பினால்தான் இவ்வளவு உயரமான கட்டிடமாக இருந்தாலும் மாடியில் அப்படி ஒரு கம்பியை நீங்கள் வைத்துவிட்டால் இடியை அது உள்வாங்கி கொள்ளும். அது கொண்டு வந்து கீழே பூமிக்கு உள்ளே விட்டுவிடும். கட்டிடத்திற்கு எந்த சேதமும் வராது என்கிற அளவில் அப்படிப்பட்டவைகளெல்லாம் பெஞ்சமின் பிராங்க்லின் கண்டுபிடித்தார். அவர் இயற்பியல் படித்திருந்தார். இருந்தாலும் இவ்வளவு பெரிய அறிவியல் உண்மைகளை கண்டறிதல் என்பது அவருடைய சொந்த ஆர்வத்தின் காரணமாக வருகிறது. அவர் இப்படி பலவற்றையும் சிந்தித்து சிந்தித்து இதை இப்படி செய்தால் என்ன, இதிலிருந்து இதனை உருவாக்கினால் என்ன என்ற தன் சுய சிந்தனையால் எல்லாவற்றையும் தன் கொடையாக இந்த உலகுக்கு அளித்தார். பெஞ்சமின் பிராங்க்லின் பெயரை கழித்துவிட்டு அமெரிக்க நாட்டின் வரலாற்றையும் எழுத முடியாது, உலக அறிவியல் வரலாற்றையும் எழுத முடியாது. அறிவியலில் அவருடைய கண்டுபிடிப்புகள் தான் உலகத்தில் இன்னமும் வரிசையாக சொல்லப்படுகிற பல செய்திகளாக இருக்கின்றன. குறிப்பாக மின்சாரத்துறையில் அவருடைய கண்டுபிடிப்பு மிக கூடுதல். அதே போல் பெஞ்சமின் பிராங்க்லினுடைய எழுத்துகள், அந்த எழுத்து ஆற்றல் மிக்கவையாக, அந்த எழுத்து பல்வேறு செய்திகளை உணர்த்துகின்றவையாக இருக்கின்றன. எனவே பெஞ்சமின் பிராங்க்லினை அமெரிக்கா மட்டுமல்ல, உலகமே ஒரு நாளும் மறக்க முடியாது அல்லது மறக்கக்கூடாது. வணக்கம் நேயர்களே. நாம் மன வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், பிரச்சனைகள், இவைகளெல்லாம் நாம் எவ்வாறு சமாளிப்பது என்பதை பற்றி சில யூகங்களை நாம் பார்த்து வருகின்றோம். அதில் ஒவ்வொன்றாக பார்த்து வந்தோம். நாம் பிடித்தது, பிடிக்காதது, விட்டு கொடுப்பது, பிறந்த வீட்டை பற்றி நாம் பெருமையாக பேசாமல் இருப்பது என்று பல யுக்திகளை நான் உங்களிடம் கூறி வந்தேன். அதில் ஒரு முக்கியமான ஒன்றாக இருப்பது தாம்பத்தியம். மன வாழ்க்கையில் தாம்பத்தியம் என்பது பொதுவாக செக்ஸ் என்று சொல்கின்றோம். அதை பற்றிய பாலியல், இதை பற்றிய பிரச்சனைகள், அதை பற்றிய விவரங்களை எல்லாம் நாம் வெளிப்படையாக சொல்வதற்கு நாம் இன்றும் வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இன்னும் வரவில்லை. அதுபோல் ஒரு சந்தர்ப்பம் தான் நிலவுகின்றது. பால்வினைகளை பற்றி, பாலியல் பற்றி விரிவாக வெளிப்படையாக சொல்வதற்கு முடியாத ஒரு நிலையில் இருக்கின்றோம். செக்ஸ் என்று சொல்கின்றோம். செக்ஸ் என்றால் என்ன என்று கேட்டோம் என்றால், செக்ஸ் என்பது லத்தீன் லாங்குவேஜில் அந்த காலத்தில் மருத்துவத்துறையில் கிரேக்கர்கள்,
லெட்டின் இவர்கள் தான் அவர்கள் கை ஓங்கியிருந்தது. அவர்களுடைய மொழிகள் தான் இன்றும் மருத்துவத்துறையில் நாம் பின்பற்றி வருகின்றோம். அதாவது அது லெட்டின் மொழியில் செக்ஸ் என்றால் என்ன என்றால் பிரி என்று அர்த்தம், டிவிஷன் 2 மேஜர் பிரிவுகள், பைஃபர்கேஷன் என்று அர்த்தம், 2 மேஜர் பிரிவுகள் என்று அர்த்தம். அதை செக்ஸஸ் என்று கூறினார்கள். அந்த செக்ஸ் என்பது என்னவென்றால், அதாவது அது வாழ்க்கையில் எவ்வாறு அது பயன்படுகிறது என்றால் வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான ஒன்றாக அமைகின்றது. அதாவது நம் வாழ்வை ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் செக்ஸ் உதவுகின்றது. அது மட்டுமல்லாமல் நாம் நீண்ட ஆயுளுடன் வாழ்வதற்கும் அது உதவுகின்றது. வாழ்வு அர்த்தமுள்ளதாக மாறுவதற்கும் அது உதவுகின்றது. வாழ்க்கையில் அர்த்தம் வேண்டினால்வா, அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு அது உதவுகின்றது. ஆக ஒவ்வொரு கட்டத்திலும் அது செக்ஸ் என்பது நமக்கு அதாவது உதவுவதாக இருக்கின்றது. ஆரோக்கியமான வாழ்வு, அர்த்தமுள்ள வாழ்வு, நீண்ட ஆயுளுள்ள வாழ்வு இன்று நமக்கு அது பெரும் பங்கினை நமக்கு பகிர்கின்றது. அதாவது விஞ்ஞான முறை எடுத்துக்கொண்டோம் என்றால் எப்படி என்றால், விஞ்ஞான முறையில் உடல் ரீதியாக எடுத்துக்கொண்டோம் என்றால், அதாவது இருதயத்திலிருந்து நேரடியாக பிளட் சப்ளை எங்கு செல்கின்றது, தாம்பத்தியம் நடக்கும் நேரத்தில் அதை சப்ளை ஆகின்றது. அதாவது இதயம் தன்னுடைய சப்ளை ஒவ்வொரு ஆர்கன்களுக்கும் லிவர் இருக்கின்றது, கிட்னி இருக்கின்றது, லங்ஸ் இருக்கின்றது, ஒவ்வொன்றுக்கும் அது பிரான்ச் மூலமாக மெயின் பிரான்ச் என்று சிறு பிரான்ச் என்று அப்படி தான் செல்கின்றது ஒவ்வொரு உறுப்புகள் வேலை செய்வதற்கும். ஆனால் இந்த தாம்பத்தியத்தில் இந்த செக்ஸ் இந்த செயல்படும் நேரத்தில் 5 புலன்களும், மனிதனுடைய 5 புலன்களும் ஒன்றாக இணைந்து செயல்படக்கூடிய நேரம் அது. அதாவது கோஆர்டினேஷன், கோஆபரேஷன் என்று ஒன்றுக்கொன்று கோஆர்டினேட் பண்ணி ஒத்துழைத்து மொத்தமாக ஒரே நேரத்தில் பணி செய்யக்கூடிய அந்த நேரம்தான், அதாவது செயல்படக்கூடிய நேரம்தான் நமக்கு தாம்பத்தியம். அந்த நேரத்தில் இருதயம் என்ன செய்கின்றது, நேரடியாக தன்னுடைய கண்ட்ரோல் எடுத்துக்கொண்டு நேரடியாக இரத்த சப்ளை அங்கே செலுத்துகின்றது. உடல் எந்த அளவுக்கு ஒத்துழைக்கின்றது பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, அதாவது தாம்பத்தியம் செக்ஷன் சொல்கின்றோமே, அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடம் மூளையில் இருக்கின்றது. அதற்கு அருகில்தான் அறிவுத்திறன் உள்ள இடமும் இருக்கின்றது. இந்த 2 கண்ட்ரோல் ரூமும் மூளையில் அருகருகே இருக்கின்றது, அருகாமையில் இருக்கின்றது, அடுத்தடுத்து இருக்கின்றது. ஆகவே அதாவது அறிவுத்திறன் அதிகமாக இருந்தாலும் அது ஸ்டிமுலேட் பண்ணுகின்றது, இது அதிகமாக இருந்தாலும் அதை ஸ்டிமுலேட் பண்ணுகின்றது. இவ்வாறாக அடுத்தடுத்து இருக்கின்றது. எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அதாவது நாம் பார்க்கின்றோம், அதாவது உடல் மட்டுமல்ல உள்ளம் கூட, அதாவது தாம்பத்தியம் என்பது தனி மனிதனுடைய வாழ்க்கை, தனி மனித சுதந்திரம் என்றால் கூட இருவரும் இணைந்தால்தான் நாம் அதை செயல்படுத்த முடியும். அதே நேரத்தில் அதாவது அது உடல் சம்பந்தமான ஒரு ஒன்றுதான், உறவுதான். இருந்தாலும் மனம் அங்கே முக்கியத்துவம் பெறுகின்றது, மனமும் அதில் பங்கேற்கின்றது. எவ்வாறு என்றால் திருப்தி. நமக்கு திருப்தி என்பது எப்படி கிடைக்கின்றது, நாம் உடல் மூலமாகத்தான் அதில் நாம் தாம்பத்தியம் என்பது கிடைக்கின்றது அந்த செயலில். அதே நேரத்தில் நாம் அதாவது திருப்தி என்று ஒன்று உண்டு. திருப்தி அடைந்தால் தானே நமக்கு திருப்தி என்று ஒன்று வரும். அது முடிவு கொண்டு வருவதற்கு ஒரு திருப்தி தேவைப்படுகின்றது. அந்த திருப்தி எங்கிருந்து வருகிறது, மனத்திலிருந்து வருகிறது, மனம். ஆகவே அதாவது தாம்பத்தியத்தில் உடல் ரீதியாக இருந்தாலும் உள்ளமும் முக்கியமாக ஒரு பங்கை ஏற்றுக்கொள்கிறது. ஆகவே இது வாழ்க்கைக்கு முக்கியமான ஒன்று. இருந்தாலும் நாம் அதாவது செக்ஸ் என்ற வார்த்தைகளை சொல்வதற்கு நம்முடைய சமுதாயத்தில் சில ஸ்டிக்மாக்கள் இருக்கின்றது, அடைமொழிகள். அது மட்டுமல்லாமல் பட்ட பெயரெல்லாம் இருக்கின்றது. வெளிப்படையாக சொல்வதற்கே முடியாத ஒரு சந்தர்ப்பம் நிலவுகின்றது. அதனால்தான் இன்று அதாவது என்ன சொல்கின்றார்கள் என்றால், வாழ்வியல் மருத்துவம், வாழ்வியல் கல்வி என்று சொல்கின்றார்கள். அதாவது வாழ்வியல், அது மருத்துவவியல் கல்வி அப்படி என்று சொல்கின்றார்கள். குடும்பவியல் கல்வி என்று கூறுகின்றார்கள். அதை நாம் அழகு தமிழில் சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய அழகு தமிழில் அர்த்தமுள்ளதாக சொல்ல வேண்டும் என்றால் அதுக்கு தாம்பத்தியம் என்று சொல்லலாம். தாம்பத்தியம் என்பது ஒரு புண்ணியமான வார்த்தை, ஒரு கண்ணியமான வார்த்தை. நாம் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆகவே தாம்பத்தியம் மனிதனுடைய திருமணத்தில் தாம்பத்தியம் என்பது முக்கிய பங்கு வகிக்கின்றது. தாம்பத்தியம் இல்லாமல் திருமணம் இல்லை. தாம்பத்தியம் இல்லாத திருமணங்கள் அதாவது நிலைக்கலாம். ஆனால் திருமணம் இல்லாத தாம்பத்தியங்கள் நிலைத்ததாக சரித்திரமில்லை. ஆகவே தாம்பத்தியம் என்பது ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. தாம்பத்தியம் அதுவாக நம்முடைய சமுதாயத்தில் எடுத்துக்கொள்ளும் என்றால், திருமணத்திற்கு அப்பாற்பட்ட தாம்பத்தியத்தை சமூகம் ஏற்றுக்கொள்வதில்லை. அது கண்டிக்கத்தக்கது, அது தண்டிக்கத்தக்கது. நம்முடைய சமுதாயத்தில் திருமணத்திற்கு அப்பாற்பட்ட தாம்பத்தியம், ஒரு பாலியல் உறவு என்பதை சமூகம் ஏற்றுக்கொள்ளுமா? ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி ஏற்றுக்கொள்ளாது. அதே நேரத்தில் திருமணத்தின் மூலமாக நாம் அடையும் தாம்பத்தியம் இருக்கின்றதே,
அதற்கு நம்முடைய சமூகம் என்ன கூறுகின்றது? அதை ஒரு புண்ணியமாக நினைக்கின்றது, ஒரு கண்ணியமாக நினைக்கின்றது, ஒரு மரியாதையாக நினைக்கின்றது. நமக்கு ஒரு மரியாதையும் கிடைக்கின்றது அந்த தாம்பத்தியத்துக்கு. அதை சாந்தி என்று கூறுகின்றோம், மன அமைதி, சாந்தி முகூர்த்தம் என்று கூறுகின்றோம் அல்லவா? திருமணத்தின் மூலம் அதை அடையும் பொழுது அதனுடைய கண்ணியமும் அதனுடைய மதிப்பும் கூடுகின்றது. ஆகவே திருமணத்தில், தாம்பத்தியத்தில், அதாவது இந்த தாம்பத்தியம் ஈடுபடும் போது அதில் சில கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. எழுதாத சட்டம், அது எழுதாத சில சட்டங்கள் இருக்கின்றன, சில கோட்பாடுகள், விதிமுறைகள், கட்டுப்பாடுகள் எல்லாம் இருக்கின்றன. நம்ம சமுதாயம் அதை அமைத்து தந்திருக்கின்றது. ஒரு செயல் இருக்கின்றது வைத்துக்கொள்வோம், ஒரு செயல் இருக்கின்றது, அந்த செயலுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கும். அந்த லிமிட்டுக்குள்ளே நாம் இருக்க வேண்டும். சமுதாயம் ஒன்றை வைத்திருக்கின்றது, ஒரு செயலை. அந்த செயலை நாம் தாண்டும் பொழுது, அந்த செயலை மீறி, அந்த வேலையை மீறி, அந்த ஒரு லிமிட்டேஷனை மீறி நாம் செயல்படும் போது எப்படி இருக்கின்றது? அது சமுதாயத்திற்கு பயன்படும் பொழுது அது சாதனையாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. சமுதாயத்திற்கு பயன்படாத இருக்கும் பொழுது, சமுதாயத்திற்கு தீங்கு விளைக்கும் போது அது தண்டனைக்குரியதாக ஆகிறது. ஆகவே சமுதாயம் நாம் அதை தவறு என்றும் சரி என்றும் அதை தீர்மானிக்கின்றது. அதாவது தாம்பத்தியத்தை பொறுத்தவரையில் என்னென்றால், இதுதான் சரி, இதுதான் தவறு என்றில்லை, இதுதான் அளவு, இவ்வளவுதான் அளவு இருக்க வேண்டும் என்றெல்லாம் இல்லை. நம்ம முடிந்தது, முடியாதது, பிடித்தது, பிடிக்காதது, வேண்டியது, வேண்டாதது எல்லாம் அங்கே இருக்கின்றன. அதே நேரத்தில் தாம்பத்தியத்தில் வக்கிரங்கள் இருக்கின்றது, கொடுமைகள் இருக்கின்றது, துன்பங்கள் இருக்கின்றது, விவகாரங்கள் இருக்கின்றன, கொடுமைகள் இருக்கின்றன, இதெல்லாம் இருக்கின்றன. இதையெல்லாம் கட்டுப்படுத்ததான் சமுதாயம் சட்டங்களை, எழுதாத சட்டங்களை இயக்கி வைத்திருக்கின்றது, கட்டுப்பாடுகளை. அந்த கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் பொழுதுதான் அந்த தாம்பத்தியம் சிறப்பை பெறுகின்றது. ஆகவே இன்றைய இளைஞர்கள் தாம்பத்தியத்தை பொறுத்தவரை எப்படி இருக்கின்றார்கள் என்பதை நாம் அடுத்த முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.